மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்காது என முதல்வர் மு.க.ஸ்டாலின் சூளுரை. இந்தி திணிப்புக்கு அடிபணிய நாங்கள் அடிமைகள் அல்ல என்றும் காட்டம். 3000, 5000, 10,000 கோடி கொடுத்தாலும் மும்மொழி திட்டத்தை இறக்க மாட்டோம்னு சொன்னவன் தான் இந்த முத்துவேலுக்கிறனானது ஸ்டாலின். பணத்தையும் அதிகாரத்தையும் காட்டி மிரட்டினா நாங்க பணிஞ்சு போக நாம என்ன அடிமைகளா? தேர்தல் சீசன் வந்தாலே பிரதமர் மோடியின் வடைகள் வந்துவிடும் என முதல்வர் விமர்சனம். தமிழ்நாட்டு மக்கள் தந்த தோல்விகள் மறந்துவிட்டதா என்றும் கேள்வி. இந்த முறை வந்தால் வழக்கமான பழைய வடைகளை தான் சுட்டுட்டு போயிருக்கார். அந்த மாவும் புளிச்சு போச்சு. அதை கேட்டு கேட்டு தமிழ்நாட்டு மக்கள் காதும் புளிச்சு போச்சு. வாழ்க்கை முழுக்க கால்களையே பார்த்திருக்கும் அடிமைகளுக்கு சூரியன் எப்படி தெரியும்? அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி பழனிசாமி மீது முதல்வர் மு.க.ஸ்டாலின் கடும் தாக்கு. பழனிசாமி வாழ்க்கை முழுவதும் காலையே பார்த்துக்கிட்டு சூரியன் எப்படி உங்க கண்ணுக்கு தெரியும்? ஒரு முறை தலை நிமிர்ந்து பாருங்க, அப்பதான் சூரியனுடைய இருப்பும் பவரும் உங்களுக்கு தெரியும். பெண்களுக்கு எதிரான குற்றங்களை பேச என்ன யோகியதை இருக்கிறது என பாஜகவுக்கு முதல்வர் கேள்வி. உத்தரப்பிரதேசம், மணிப்பூர் போல தமிழ்நாடு வன்முறை களம் ஆகிவிடக்கூடாது என்றும் எச்சரிக்கை. மணிப்பூர்ல போய் பேசுங்க, நீங்க பெண்கள் பாதுகாப்பு பத்தி பேசலாமா? அதுவும் பாலியல் குற்றங்கள் ஈடுபட்ட குற்றவாளிகளுக்கு முன்விடுதலை கிடையாதுன்னு சட்டமன்றத்தில் தடை சட்டம் நிறைவேற்றியிருக்கக்கூடிய இந்த ஸ்டாலின் அரசை பத்தி நீங்க பேசுவதற்கு உங்களுக்கு யோக்கியதை இருக்கிறதா, அறிவு இருக்கிறதா? பாஜக ஆளும் மாநிலங்களில் இருந்துதான் போதைப் பொருள் செல்வதாக முதல்வர் குற்றச்சாட்டு. போதைப் பொருளை தடுக்க வேண்டியது மோடி, ஷாவும் தான் என்று பேச்சு. குஜராத் மற்றும் மகாராஷ்டிரா மாநில துறைமுகங்கள் தான் சிக்கி இருக்கு. இந்தியாவுக்குள்ள போதைப் பொருள் நுழைவதை தடுக்க வேண்டியது பிரதமர் மோடியும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவும் தான், இந்த ஸ்டாலின் இல்ல. மகாராஷ்டிராவில் போய் பேச வேண்டியதை மதுராந்தகத்தில் வந்து பேசிட்டு போறது நியாயமா? சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள மொழிப்போர் தியாகிகள் நினைவிடத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையில் அஞ்சலி. இந்தி திணிப்பை எதிர்த்து போராடி உயிர்நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்திய அமைச்சர்கள். தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். தியாகிகளுக்கு வீர வணக்கம், தியாகிகளுக்கு வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம். சென்னை எழும்பூரில் தமிழ் மொழி தியாகிகள் தாளமுத்து நடராசன் சிலைகளை திறந்து வைத்த முதல்வர். மொழிப்போரில் இனி ஒரு உயிரும் போகாது, தமிழுணர்வும் சாகாது என்றும் உறுதி. அன்னை தமிழை காக்க தன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீரவணக்கம் என எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி பதிவு. சங்கத்தில் வளர்ந்து சரித்திரங்கள் பல படைத்து சீரிழமையோடு விளங்கும் தமிழ் என்றும் பெருமிதம். கால் பங்கு வாக்குறுதிகளை கூட திமுக நிறைவேற்றவில்லை என எடப்பாடி கே. பழனிசாமி குற்றச்சாட்டு. திமுகவுக்கு இதுதான் இறுதி தேர்தல், இனி எப்போதும் திமுக ஆட்சிக்கு வராது எனவும் பேட்டி. எப்பொழுதும் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி தமிழகத்தில் வராது. இந்த தேர்தலோட இறுதி தேர்தல் திமுக அறிவிக்கப்பட்ட தேர்தல் அறிக்கையில் 1/4 தேர்தல் அறிக்கை கூட நிறைவேற்றப்படவில்லை.
தாவேக கூட்டத்தில் 3000க்கும் மேற்பட்ட நிர்வாகிகள் பங்கேற்பு. மொழிப்போர் தியாகிகளின் உருவப்படங்களுக்கு தாவேக தலைவர் விஜய் மலர் தூவி மரியாதை. எந்த சதி அழுத்தத்திற்கும் அடிபணிய மாட்டேன், அழுத்தத்திற்கு எல்லாம் அடங்கி போகும் ஆள் அல்ல என நிர்வாகிகள் மத்தியில் தாவேக தலைவர் விஜய் பேச்சு. இந்த அரசியல் பயணத்தில் மிக 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 முக்கியமான ஒரு காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். நான் ஏன் இதை இவ்வளோ அழுத்தமாக சொல்கிறேன் அப்படின்னா, ஏதோ அழுத்தம் இருக்குமோன்னு நினைக்கிறீங்களோ? அழுத்தமா நமக்கா? இந்த அழுத்தத்துக்கெல்லாம் அடங்கி போற ஆளா இந்த ஆளு? திமுக அதிமுக இரண்டையும் கடுமையாக சாடிய விஜய், தீய சக்தி ஊழல் அடிமை சக்தி ஆட்சிக்கு வரக்கூடாது என்று பேச்சு. இந்த தீய சக்தியா இருக்கட்டும், இந்த ஊழல் சக்தியா இருக்கட்டும், 2 பேரும் தமிழ்நாட்டை ஆண்டவே கூடாது. அப்படிப்பட்ட இந்த கட்சிகளை உண்மையா தில்லா எதிர்க்கிற அந்த கட்ஸும் கெத்தும் நம்ம கிட்ட மட்டும்தான் இருக்கு. தேர்தலில் தனியாக நின்று கெத்தாக வெற்றி பெறும் அளவிற்கு தாவேகவில் மிகப்பெரிய படை உள்ளது. பெண்கள் படையை கண்டு அரசியல் அரங்கமே அதிர்ந்துள்ளதாகவும் விஜய் பேச்சு. தனியாவும் நின்று கெத்தா ஜெயிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய படை, கட்ஸான குயில்கள் நிறைந்த பெண்கள் படையும் நம்மளோட இருக்கிறாங்க. அந்த பெண்கள் படையை பார்த்துதான் அரசியல் அரங்கமே அதிர்ந்து போயிருக்குது. தாவேக்கு சின்னமான விசிலை அறிமுகப்படுத்தினார் கட்சி தலைவர் விஜய். நிர்வாகிகள் கூட்டத்தில் விசில் அடித்து உற்சாகம். கூட்டணி தொடர்பாக 14 ஆண்டுகளுக்கு முன்பு எடுத்த முடிவில் தற்போதும் விசிக உறுதியாக உள்ளது. திமுக கூட்டணியில் ராமதாஸ் இணைந்தால் ஏற்பீர்களா என்ற கேள்விக்கு திருமாவளவன் பதில். பாமக இன்றைக்கு ஒரு அணி மோடி தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கிறது. இன்னொரு அணியை திமுக கூட்டணியில் இணைத்துக் கொள்வது பற்றி திமுக தலைமைதான் முடிவெடுக்க வேண்டும். 14 ஆண்டுகளுக்கு முன்பு நாங்கள் எடுத்த முடிவுதான் அந்த முடிவில் உறுதியாக இருக்கிறோம். பணி நிரந்தரம் கோரி சென்னையில் காந்தி மண்டபம் முன்பு சிறப்பு பயிற்றுனர் ஆசிரியர்கள் போராட்டம். சாலை மறியலில் ஈடுபட்டவர்களை கைது செய்த காவல்துறையினர். பணி நிரந்தரம் வழங்கிடு, 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 EPF வழங்கிடு. பகுதி நேர பணியாளர்களோடு இணைத்து ஓய்வூதியம் வழங்கின் அரசின் அறிவிப்புக்கு ஊராட்சி செயலர்கள் எதிர்ப்பு. பிப்ரவரி 9ஆம் தேதி முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டமும் அறிவிப்பு. தமிழ்நாட்டில் 26, 27ஆம் தேதிகளில் மழை பெய்யும். வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், விழுப்புரம் சுற்றுவட்டார பகுதிகளில் பரவலாக மழை. குளிர்ந்த காற்று வீசியதால் இதமான சூழல். மதுரை கீழக்கரையில் உள்ள கலைஞர் நூற்றாண்டு ஏறு தழுவுதல் அரங்கத்தில் ஜல்லிக்கட்டு போட்டி. வாடிவாசலில் இருந்து சீறி பாய்ந்த காளைகளை தீரத்துடன் அடக்கிய மாடுபிடி வீரர்கள். தமிழக காவல்துறை ஐஜி மகேஸ்வரி, SP அன்வர் பாஷா, DSP குமாரவேலுவுக்கு குடியரசுத் தலைவர் பதக்கம்.
மேலும் 21 தமிழக அதிகாரிகளும் குடியரசு தின விழா பதக்கம் பெறுகிறார்கள். குடியரசு தின விழாவையொட்டி முழு பாதுகாப்பு வளையத்திற்குள் தலைநகர் டெல்லி. செங்கோட்டையை சுற்றி 4000 கட்டடங்கள் மீது கண்காணிப்பு வீரர்கள் நிறுத்தம். குடியரசு தினத்தையொட்டி ஜம்மு காஷ்மீரில் பலத்த கண்காணிப்பு. பனி மூடிய பாதர்வா வனப்பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் தொடர் ரோந்து. இந்திய பொருட்கள் என்றாலே உயர்தரமானவை என்ற எண்ணம் உலகெங்கும் உருவாக வேண்டும். மனதின் குரல் வானொலி நிகழ்ச்சியில் உற்பத்தியாளர்களுக்கு பிரதமர் மோடி அறிவுறுத்தல். காற்று மாசுவால் ஆரோக்கியம், பொருளாதாரத்தின் மூலம் பெரும் விலையை கொடுக்கிறோம். குழந்தைகள், முதியவர்கள் அதிகம் பாதிக்கப்படுவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி வேதனை. காஷ்மீர் மாநிலத்தில் நாளுக்கு நாள் தீவிரமடையும் பனிப்பொழிவு. ஸ்ரீநகர் ஜம்மு தேசிய நெடுஞ்சாலை தொடர்ந்து 3வது நாளாக மூடல். அமெரிக்காவின் பெரும் பகுதியை உறைய வைத்துள்ள பனி புயல். பெரும் பாதிப்பை சந்திக்கும் கோடிக்கணக்கான மக்கள். அமெரிக்காவை புரட்டி போடும் பனி புயல். 14,000க்கும் அதிகமான விமானங்கள் ரத்து. நியூசிலாந்துக்கு எதிரான T20 தொடரை கைப்பற்றுமா இந்தியா? கவுஹாத்தியில் நடைபெறும் 3வது T20 போட்டியில் இந்திய அணி பந்துவீச்சு தேர்வு. தமிழ்நாட்டில் என்றுமே இந்திக்கு இடமில்லை என முதல்வர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மொழிப்போர் தியாகிகள் வீரவணக்க நாளை முன்னிட்டு தனது எக்ஸ்தல பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், மொழியை உயிராய் நேசிக்கும் மாநிலமான தமிழ்நாடு இந்தி திணிப்புக்கு எதிராக ஒவ்வொரு முறையும் வீரியத்தோடு போராடியது என குறிப்பிட்டுள்ளார். மேலும் தமிழுக்காக இன்னுயிரைய இந்த தியாகிகளை நன்றியோடு வணங்குவதாகவும், மொழிப்போரில் இனி ஒரு உயிரும் போகாது என்பதோடு தமிழுணர்வும் சாகாது, இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம் எனவும் முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். மொழிப்போர் தியாகிகளான தாளமுத்து மற்றும் நடராஜன் ஆகியோரது சிலைகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்துள்ளார். மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு சென்னை மூலக்கொத்தளத்தில் உள்ள தியாகிகள் தாளமுத்து, நடராஜன் ஆகியோரது நினைவிடத்தில் முதல்வர் மு.க.ஸ்டாலின் மலர்தூவி மரியாதை செலுத்தினார். பின்னர் எழும்பூர் சென்ற முதல்வர் மு.க.ஸ்டாலினுக்கு வழிநெடுகிலும் பொதுமக்கள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். எழும்பூரில் உள்ள தாளமுத்து நடராஜன் மாளிகையில் அமைக்கப்பட்டுள்ள தாளமுத்து நடராஜனின் மார்பளவு சிலைகளை முதல்வர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். தமிழ் மொழியை காக்க தன்னுயிர் நீத்த தியாகிகளுக்கு வீர வணக்கம் செலுத்துவதாக அதிமுக பொதுச் செயலர் எடப்பாடி கே. பழனிசாமி தெரிவித்திருக்கிறார். மொழிப்போர் தியாகிகள் தினத்தை முன்னிட்டு தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், சங்கத்தில் வளர்ந்து சரித்திரங்கள் பல படைத்து சீரிழமை கொண்டு விளங்கும் நம் உயிருக்கு நேராம் செந்தமிழர் தாயாம் என புகழாரம் சூட்டினார்.
மேலும் அன்னை தமிழை காக்க தன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வீர வணக்கம் என குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் இனி எப்போதும் திமுக ஆட்சிக்கு வராது என அதிமுக பொதுச்செயலர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னையில் திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்று மணமக்களை வாழ்த்திய எடப்பாடி கே பழனிசாமி பின்னர் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது திமுக அரசு மக்களின் விருப்பை சம்பாதித்துள்ளதாக விமர்சித்தார். எப்பொழுதும்